அந்த தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது, தேவ சித்தம் செய்கிறவர்கள்ங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரெண்டையும் செய்தவர்களுக்கு தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் செவி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆண்டவரே, தேவ பக்தி உள்ளவர்கள் யாரு, தேவ சித்தம் செய்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமா கவனிங்க. தேவ பக்தி உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இவங்க ஆராதனைக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கைகளை தட்டுவாங்க, காணிக்கைகளை கொடுப்பாங்க, ஆராதிப்பாங்க, எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஆனா இந்த தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படிங்கிறது அதை வச்சு மட்டும் என்ன செய்யக்கூடாது, நம்ம கணக்கெடுக்க செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவா அந்த காரியத்தை உணர்த்துகிறார். தேவ பக்தி உள்ளவர்கள் யார், தேவம் சித்தம் செய்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, தேவ பக்தி உள்ளவர்கள் எதை செய்தாலும் தனக்கே பிரயோஜனமாய் இருக்கிறத செய்கிறவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆமா, எதை செஞ்சாலும் எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா, எனக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பண்றவங்க தேவ பக்தி உள்ளவர்கள். அவர்களுக்கு எதுக்கு ஆலயத்துக்கு வர்றாங்க, எதுக்கு ஜெபம் பண்றாங்க, எதுக்கு பரிசுத்தமா இருக்கிறாங்க, எதுக்கு தான தர்மம் கொடுக்கறாங்க, எதுக்கு காணிக்கைகளை கொடுக்கறாங்க, எதுக்கு ஊழியம் செய்யறாங்க, எனக்கு ஏதாவது நடக்கணும், எனக்கு ஏதாவது செய்யணும், என் குடும்பத்துக்கு ஏதாவது நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது நடக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளாகவே செயல்படுகிறவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். தேவ சித்தம் செய்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, எதை செய்தாலும் அவருக்கு பிரயோஜனமா இருக்குதான்னு பாக்குறவங்க தேவ சித்தம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. இதை குறித்து ரொம்ப அதிகமா நம்ம நினைக்கிறோம். அப்ப தேவ சித்தம்னா என்னங்க, தேவ சித்தம் செய்யணும்னா என்ன அப்படிங்கிற போது ஆவியானவர் அழகா அந்த காரியத்துக்கு டெபினிஷன் கொடுத்தாரு. தேவ பக்தி உள்ளவர்கள் தங்களுக்கு பிரயோஜனமானதை தேடுவாங்க, தேவ சித்தம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரயோஜனமானதை செய்வார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பிரயோஜனமானதை செய்வாங்க. எதை செய்தாலும் என் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா, ஒரு ட்ரெஸ் உடுத்தினாலும் ஆண்டவருக்கு இது பிடிக்குமா, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இது ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஆண்டவர் பிரியப்படுவாரா, தேவனுக்கு பிரயோஜனமானதா இருக்குமா, இது தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து எதெல்லாம் செய்கிறோமோ அவர்கள் எல்லாம் தேவ சித்தம் செய்கிறவளா இருக்கிறாங்க.